நமஸ்காரம். நான் உமா விஜய் பேசுகிறேன். இந்த தென்னிந்திய திருத்தலங்கள் யூடியூப் சேனலுக்காக வேண்டி இன்றைக்கி 746வது பகுதியாக பார்க்க போகிறது ஒரு பெருமாள் கோவில் தான். நிறைய தடவை கும்பகோணம் போகிறதுக்கு மாயவரம் வழியெல்லாம் போயிருக்கோம். ஆனால் போன தடவை இந்த மாயவரம் கிட்ட இந்த ரயில் பாலம் ஏதோ பழுது பார்த்து ஏதோ பண்ணின்னு இருக்காங்கிறபடியாக ஊருக்குள்ளே சுற்றி போகிற மாதிரியான சூழ்நிலை வந்தது. அந்த மாதிரி சுற்றி போகும்போது தான் இந்த பெருமாள் கோயிலை பார்க்குற பாக்கியமும் கிடச்சிது. இது 108 திவ்ய தேசங்களில் 26வது திவ்ய தேசம். ஆழ்வாரால், திருமங்கை ஆழ்வாரால் பாடப்பெற்ற ஸ்தலம். இந்த கோவிலுக்கு போனதுக்கப்புறம் தான் இந்த கோவிலோட வரலாறு எல்லாமே, அதாவது ரோட்டில் ஒரு கோபுரம் தெரியறது, ஒரு கோவில் தெரியறது, சரி உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி போய் பார்த்ததில் தான் பார்த்த மாதிரி கோவில் தான் இந்த கோவில். ரொம்ப பிரம்மாண்டமாக நிறைய சிற்ப கலைகளோட சிற்ப வேலைப்பாடுகள் நிறைஞ்ச கோவிலாக இருந்தது. இது சோழர் காலத்து கோவில் தான். காவிரியோட நதிக்கரையில் மாயவரத்தில் இருக்கக்கூடிய இந்த ஊரோட பேர் திரு இந்தளூர். அதாவது சந்திரன் இந்த ஸ்தலத்தில் பூஜை பண்ணி தன்னோட சாப விமோசனம் பெற்றார் அப்படின்னு சொல்லப்படுறது. இந்த ஸ்தலத்துக்கு திருமங்கை ஆழ்வார் வந்தபோது சுவாமி கதவை திறக்கலையாம். மூலஸ்தானத்து கதவு மூடியே உள்ளேயே இருந்தாராம். அதை பார்த்துட்டு அவர் பாடினாராம், இப்படி தரிசனம் கொடுக்காம இருக்கிறதுக்கு தான் உன்னோட அழகோட நீ இருக்கியா அப்படின்னு சொல்லி பாடினபடியாக சுவாமி கதவை திறந்து அவருக்கு அருள் பாலிச்சார் அப்படின்னு. திருமங்கை ஆழ்வார் இந்த ஸ்தலத்தை பெருமாளை முன்னை வண்ணம், பாலின் வண்ணம், முழுதும் நிலை நின்ற பின்னை வண்ணம், கொண்டல் வண்ணம், வண்ணம் எண்ணுங்கால், பொன்னின் வண்ணம், மணியின் வண்ணம், புரையும் திருமேனி இன்ன வண்ணம் என்று காட்டுவீர் இந்தளூரே அப்படின்னு சொல்லி பாடியிருக்கார். கோவிலோட வாசலே பிரம்மாண்டமாக இருந்தது. இந்த கோபுரத்தோட இது ராஜகோபுரம் கிட்டத்தட்ட 350 அடி நீளமும் 230 அடி அகலமும் கொண்டது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுட்டேன். கோவிலுக்கு வாசல்லையே சந்திர தீர்த்தம் இருக்குது. இந்த சந்திர தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணி தான் சந்திரன் இந்த ஸ்தலத்து ஈசனை அம்பாளை பூஜை பண்ணியிருக்கார், சுவாமி அம்பாளை அப்படின்னு சொல்லி. இங்கே அம்பாள் சந்திரனோட சாபத்தை நிவர்த்தி பண்ண அம்பாள் இது அப்படின்னு. இங்கே வீரசயன கோலத்தில் பரிமள ரங்கநாதர், அதாவது சுகந்த வனநாதர் அப்படிங்கிற பேரில் சுவாமி கிழக்க பார்த்து நமக்கு அருள் பாலிச்சுருக்கார். பரிமள ரங்கநாயகி அப்படிங்கிறது அம்பாளோட பேராக இருக்குது. இந்த திரு இந்தளூருங்கிறது மாயவரத்துலேருந்து ஒரு 2-2.5 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளே போனோன்னா இருக்குது. இது பஞ்சரங்க க்ஷேத்திரத்தில் ஒன்று அப்படின்னு சொல்லப்பட்டது. அதாவது பஞ்சரங்கம்னாக்க உங்களுக்கு திருவரங்கம் சொல்லக்கூடிய இப்போ ஸ்ரீரங்கப்பட்டினம் கர்நாடகாவில் இருக்கக்கூடியது, அப்பால ரங்கம் சொல்லி கோவிலடியில் இருக்கக்கூடியது, அப்புறம் கும்பகோணத்தில் இருக்கிறது அது மத்திய ரங்கம்னு. இந்த பரிமள ரங்கம் இப்படி 5 ரங்கக்ஷேத்திரத்தில் இதுவும் ஒன்றா இருக்குது. இங்கே சுவாமி 6 அடி அகலமாக பச்சை கல்லால் ஆனவர் அப்படின்னும் தெரிஞ்சுட்டேன். 6 கால பூஜை இங்கே நடக்கிறது. பிரம்மோற்சவம் எல்லாமே இங்கே ரொம்ப சிறப்பாக நடந்துட்டுருக்கு. அம்பாளுக்கு இன்னும் ஒரு பேர் சந்திர சாப விமோசன வள்ளி அப்படிங்கிற பேராகவும் இருக்குது.
இந்த ஸ்தலத்தில் ஈசனோட படுத்துட்டுருக்கிற அந்த சயன கோலத்தை பார்த்தீங்கன்னாக்க சுவாமியோட முகத்துக்கிட்ட சந்திரனும் பாதங்கள் கிட்ட சூரியனும் நாபி கமலத்தில் பிரம்மாவும் பூஜை பண்ணுறதையும் சுவாமியோட தலைக்கு கிட்ட காவேரியும் பாதத்துக்கிட்ட கங்கையும் வணங்கினபடி இருக்கா. அதோடு சேர்ந்து யமதர்மராஜாவும் வணங்கின மாதிரி நமக்கு இருக்கார். இங்கே யமதர்மராஜாவும் பூஜித்து இருக்கார். இங்கே காவேரி புனிதமானவள் அப்படிங்கிற பேர் பெற்ற ஸ்தலம் இந்த ஸ்தலம் அப்படின்னு தெரிஞ்சின. கங்கையை விட காவிரி புனிதமானவள் அப்படின்னு. இங்கே அம்பரீசன் அப்படிங்கிறவரும் ஒரு ராஜாவும் பாதத்துக்கிட்ட பூஜை பண்ணின்னு இருக்கிறத பார்க்க முடிஞ்சது. இந்த ஸ்தலமே இந்த அம்பரீசனோட தொடர்புடைய ஸ்தலம்தான். ஏகாதசி விரதம் எல்லாருக்குமே தெரியும். ஏகாதசியில் 14 நாளைக்கு ஒரு தடவை நம்ம எதுவும் சாப்பிடாமல் விரதம் இருந்தால் நம்மளுடைய உடம்புக்குள்ளாலேயே நம்மளையே தின்னு கொண்டிருக்கிற அந்த பூச்சிகள் சாப்பிட எதுவும் கிடைக்காம இருந்ததுன்னா அது தின்றத நம்மளோட உடல் நம்மளையே அழிச்சு கொண்டிருக்கிற அந்த செல்கள் அழிஞ்சு போயிடும். அதனால் ஏகாதசி விரதம் இருக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லப்படுறது. இந்த ஏகாதசி விரதத்தை இந்த ஸ்தலத்தோட தொடர்பு பண்ணி நம்மளால் பார்க்க முடியறது. அதுக்கு என்ன காரணம்னாக்க, அம்பாரிசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராஜா இருந்தார். அவர் ஏகாதசி விரதத்தை தொடர்ந்து எடுத்துட்டு துவாதசி இருக்கக்கூடிய கொஞ்ச நேரத்தில் விரதத்தை முடித்து எல்லா பலன்களும் எல்லா விதமான கோரிக்கைகளும் கிடைக்கக்கூடிய அந்த ஏகாதசி விரதத்தை அவர் தொடர்ந்து இருந்துட்டு வந்தாராம் பல ஆண்டு காலமாக. அப்படி ஒரு தடவை அவர் 100வது ஏகாதசி விரதத்தை முடித்தாருனாக்க, ஏகாதசி விரதம் இருந்து துவாதசியில் பாராயணம் பண்ணினார்னாக்க அவருக்கு இந்திரலோக பதவி கூட கிடைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சந்தர்ப்பம் ஏற்பட்டதாம். அப்போது இதை தெரிஞ்சின்ற நிறையா முனிவர்கள்லாம், தேவர்கள் எல்லாரும் என்ன பண்ணுறாளாம், ஒரு மனுஷனாக பிறந்தவனுக்கு மானுடனுக்கு இந்த தேவலோக பதவி கிடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் என்ன பண்ணுறாளாம், போய் துர்வாச முனிவர்கிட்ட போய் சொல்கிறாளாம். முறையிட்ட உடனே துர்வாச முனிவரும் இவருடைய இந்த ஏகாதசி விரதத்தை, அதாவது துவாதசி பாராயணம் பண்ணுறதை நான் தடை பண்ணுறேன்னு சொல்லிட்டு பூலோகத்துக்கு வராராம். இந்த ராஜா அம்பரீசனும் ஏகாதசி விரதம் இருந்து மறுநாள் காலையில் துவாதசி இருக்கக்கூடிய நேரத்தில் சாப்பிடலான்னு உட்கார்ற நேரம் இவர் வரார். வந்த துர்வாசரை பார்த்துட்டு நீங்களும் சாப்பிட வாங்கன்னு சொல்லி கேட்கும்போது துர்வாசர் இந்த இதை தடை பண்ணணுங்கிறதுக்கோசரம் நேரம் காழ்த்துறதுக்காக வேண்டி நான் போய் நதியில் நீராடிட்டு வரேன், அதுக்கப்புறமா சேர்ந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு போயிடுறார். அவர் நதியில் நீராட போய் அந்த நேரம் கடத்துறதுக்காக வேண்டி போகிறார். அப்போ துவாதசி நேரம் முடிஞ்சிடுற மாதிரி இருக்குது. அப்போ அம்பரீசனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவர் அந்த தன்னோட சபையில் இருக்கிற பெரியவா கிட்ட கேட்டபோது, உள்ளங்கையில் 3 தடவை தண்ணி விட்டு குடித்தாக்க ஏகாதசி விரதம் துவாதசி நேரத்தில் பூர்த்தி ஆகிடும் சொன்னபடியா அவரும் அதே மாதிரி 3 தடவை உள்ளங்கையில் ஜலம் விட்டு அவர் அதை குடிச்சிடுறார். இதை தன்னோட ஞான திருஷ்டினால் தெரிஞ்சின்ற துர்வாசர் ரொம்ப கோபப்பட்டு ஒரு பூதத்தை ஏற்பாடு பண்ணி இந்த அம்பரீசனை கொல்றதுக்கு அனுப்புகிறார். அந்த பூதமும் இந்த ராஜாவை கொல்றதுக்கு வருது. ராஜாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நேராக பரிமளநாதர்கிட்ட சரணாகதி அடைகிறார். இப்படி ஏகாதசி விரதத்தை தடை நான் பூர்த்தி பண்ணினபடியாக பூதம் என்ன கொல்ல வருதுன்னு சொன்னோடனே
பக்தனுக்காக வேண்டி இறங்குறவர் தான் ஈசன். இந்த பரிமளநாதரும் அந்த பூதத்தை பக்தனுக்காக வேண்டி அந்த பூதத்தை துரத்தி அனுப்பிச்சிடுறாராம். இது தெரிஞ்ச உடனே துர்வாசருக்கு தாம் பண்ணின தப்பு தெரியறது, இந்த ராஜாவோட மகிமையும் தெரியறது. அப்போது பெருமாள் ராஜா கிட்ட உனக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இந்த ஸ்தலத்திலேயே இருந்து நீங்கள் வர்ற பக்தாளுக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டுண்டு ஏகாதசி விரதத்தையும் உலகுக்கு தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுண்டதான் இந்த ஸ்தலத்தோட வரலாறு சொல்லப்படுறது. இந்த சுவாமிக்கு பரிமளநாதர்னு இன்னும் ஒரு பேர் வர்றதுக்கு காரணம் என்னன்னாக்கா, பிரம்மா வேதங்கள் எல்லாத்தையும் மதுகைடப அரக்கர்கள் பிரம்மாவோட கையிலேருந்து எடுத்துட்டு போயிடுறா. பிரம்மா விஷ்ணுவை வழிபாடு பண்ணுறார். பண்ணி இந்த வேதங்களை எல்லாம் காப்பாற்றி கொண்டு வரணும்னு சொல்லும்போது அவர் போய் வேதங்கள் அந்த மதுகைடப அரக்கர்களை அழிச்சிட்டு வேதங்களை மீட்டு கொண்டு வரார். அந்த வேதங்களுக்கு புனிதம்ங்கிறதுக்கு பரிமளம்ங்கிற இன்னொரு பேரும் இருக்குது. புனிதத்தன்மையை கொடுத்தபடியாக இந்த ஸ்தலத்து பெருமாளுக்கு சுகந்தவனநாதர், பரிமள ரங்கநாதர் அப்படிங்கிற பேர் கிடச்சிருக்கு அப்படின்னு. அம்பாள் தனி சந்நிதியில் இருக்கா. இங்கே இருக்கிற பெருமாளுக்கு மேலே இருக்கக்கூடிய விமானம் வேத சக்கர விமானம் அப்படின்னு தெரிஞ்சின்றேன். கொடிமரத்தை தாண்டி போன உடனே பார்த்தேன்னா பெரிய பெரிய சிற்பங்களில் தசாவதாரம் அச்சாவதாரத்தில் ஆரம்பித்து எல்லா அவதார சிற்பங்களும் இருக்குது. அதை தவிர சீதைக்கு கணையாழி கொடுக்குற சிற்பம், ராமர் சுக்ரீவனுக்கு முடிச்சூட்டுறது, கிருஷ்ணர் ஆலிலையில் இருக்கக்கூடிய ஆலிலை கிருஷ்ணர், அப்புறம் காளிங்க நர்தனர், கிருஷ்ணர் பசுக்களை எல்லாம் வசப்படுத்துறதுக்காக வேண்டி குழல் ஊதரக்கூடிய கிருஷ்ணராக இருக்கிறவர். இப்படி எக்கச்சக்கமான சிலைகள் இருக்குது. சில கோவில்களுக்கு போனால் இந்த சிலைகளை பார்க்குறதுக்கே ஒரு முழு நாள் வேண்டி இருக்கும். அப்படியான ஒரு கோவிலை திருநெல்வேலி பக்கத்துலேயும் நான் பார்த்தேன். அதை பற்றின பதிவை அடுத்து நான் போடுறேன். கோவிலில் இருக்கக்கூடிய சிலைகளை பார்க்கவே ஒரு நாள் எடுக்கும். அப்படி இந்த ஸ்தலத்தில் பார்த்தேன்னாக்கா சித்திரையில் பெருமாள் புறப்பாடு நடக்கிறது, ஆடிப்பூரத்துக்கு 10 நாள் உற்சவம், புரட்டாசி மாதத்தில் நவராத்திரி போது தாயாருக்கு நவராத்திரி உற்சவம், ஐப்பசி மாதத்தில் துலா ஸ்நானம் காவிரி இருக்கிறபடியா துலா ஸ்நான பிரம்மோற்சவம் 10 நாளைக்கு நடக்கிறது. மார்கழியில் வைகுண்ட ஏகாதசிக்கு ராப்பத்து பகல் 10ன்னு சொல்லி 20 நாள் வைகுண்ட ஏகாதசியோடு சேர்த்து 21 நாள் உற்சவம். பங்குனியில் 10 நாள் உற்சவம், அப்போ தான் தேர் திருவிழா அப்படின்னு சொல்லி எல்லா மாதமுமே இந்த கோவிலில் திருவிழாக்களாவை இருந்துட்டுருக்கு. எல்லா ஏகாதசியும் இங்கே சிறப்பாக கொண்டாடப்படுறது அப்படிங்கிறதும் இங்கே இருந்த பட்டாச்சாரியார் மூலிமா அறிஞ்சின்ற விஷயமாக நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். இந்த யாருக்கெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்கிறதோ மாயவரம் கிட்ட போனேன்னா மாயவரத்துலேருந்து ஒரு 2-2.5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய இந்த 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான இந்த திரு இந்தளூரில் இருக்கிற பெருமாளையும் அம்பாளையும் சேவிச்சு எல்லாருமே எல்லா அருளையும் பெறணும்னு சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கோ, கமெண்ட் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ. நமஸ்காரம்.